إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அகிலங்களின் இறைவனாகிய நமது வணக்க வழிபாட்டுக்கு உண்மையில் தகுதியுடைய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அந்த அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய இறுதி தூதர் முஹம்மத் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பத்தார், மனைவிமார், சந்ததிகள் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் வேண்டியவனாக, நேர்வழியை வேண்டியவனாக, மகத்தான சொர்க்கத்தை வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோரை மன்னிப்பானாக, மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, நேர்வழியில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. ஆமீன். காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா நிரந்தர மகத்தான வெற்றியையும் பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய அடியார்களை இழிவுபடுத்தக்கூடிய ஜியோனிச யகூதிகளை அந்த புனித பூமியிலிருந்து அவமானப்பட்டவர்களாக, கேவலப்பட்டவர்களாக அல்லாஹ் வெளியேற்றுவானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வெள்ளிக்கிழமையில் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபுடைய முக்கியமான நிகழ்வை பற்றி, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் கஹ்ஃப் இந்த அத்தியாயத்திற்கு இதில் என்ன ஒரு சம்பவம், நிகழ்வு அடிப்படையாக இதனுடைய ஆரம்பத்திலேயே கூறப்படுகின்றதோ அந்த சம்பவத்தை வைத்து இந்த சூராவிற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அல் பக்ரா என்று அதில் கூறப்பட்ட ஒரு முக்கியமான மாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வை வைத்து அல் பக்ரா என்று பெயர் வைக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற காரணத்தினால் இந்த சூராவிற்கு சூரத்துல் கஹ்ஃப் என்று பெயர் வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் பல வகையில் சோதித்தார்கள். சாதாரணமான சிரமம் அல்ல குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது. மக்காவில் இருந்தவரை பல சோதனைகள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து உங்களது சகவாசமே வேண்டாம் என்று ஓடியதற்கு பிறகு கூட அந்த குறைஷிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே நிம்மதியாக இருக்க விடவில்லை. எப்போதும் எப்படி என்றால், எதிரிகள் சேர்ந்து கொள்வார்கள் நயவஞ்சகர்களோடு, நயவஞ்சகர்கள் சேர்ந்து கொள்வார்கள் எதிரிகளோடு. யூதர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் இறுதி இறை தூதர், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மதீனாவிலே. இந்த ஒரு வரலாறையும் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். மதீனா யூதர்களுடைய பூமி இல்லை. அப்படி இருக்க யூதர்கள் மதீனாவிலே ஏன் குடியேறினார்கள்? அரபிய தீபகற்பத்திலே ஏன் யூதர்கள் குடியேறினார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர் இறுதி காலத்திலே அனுப்பப்படும் போது அவர் மதீனாவில் தான் இறுதியாக அடைக்கலம் புகுவார், அங்குதான் அவர் தங்குவார், அங்குதான் உலகளாவிய அளவில் அழைப்பு பணியை பிரச்சாரத்தை செய்வார் என்பதை
அறிந்திருந்த அந்த யூதர்கள் அந்த நபியை ஈமான் கொள்வதற்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தலைமுறையாக அவர்கள் மதீனாவிலே குடியேறி அந்த நபியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி எதிர்பார்த்தவர்கள் ஏன் அந்த நபி அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த நபியை நிராகரித்தார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹஸதன் பக்யன், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையின் காரணமாக, குரோதத்தின் காரணமாக. தெளிவாக அவர்கள் சொன்னார்கள், அந்த நபி இஸ்ஹாக்குடைய வம்சத்திலே அனுப்பப்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவர் பனு இஸ்மாயிலுடைய வம்சத்திலே அனுப்பப்பட்டு விட்டார், நாங்கள் ஒருபோதும் அவரை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் உண்மையானது, நபி உண்மையானவர் என்பதை யூதர்கள் எப்படி அறிவார்கள் என்றால், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தாங்கள் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகளை அடையாளம் அறிவது போன்று இந்த குர்ஆன் உண்மை என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர், அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அந்த யூதர்கள் அறிவார்கள். இருந்தும் சகோதரர்களே, பொறாமையானது, உள்ளத்தில் இருந்த குரோதமானது அவர்களுடைய நிராகரிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொறாமை இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு சகோதரனை, தனது சொந்த சகோதரனை கொல்ல தூண்டிவிடும். ஒரு ஆலிமை சத்தியத்தை மறுக்க தூண்டிவிடும். இப்படி இந்த பொறாமையானது பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு குணமாக தோன்றினாலும் இது மிக மோசமான குணம். எப்படி இப்லீஸை காஃபிராக்கியது இந்த பொறாமை. அல்லாஹ்விடத்தில் ஒரு கண்ணியத்திற்குரியவனாக இருந்தான். மலக்குமார்களோடு வானத்தில் உயர்த்தப்பட்டு வணக்க வழிபாட்டில் இருந்த ஒருவனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவன் கொண்ட பொறாமையினால், அந்த பொறாமை எந்த அளவு அவனுக்கு தலைகணத்தை, பெருமையை ஊட்டியது என்றால், அல்லாஹ்விடத்திலே, ரப்புல் ஆலமீனிடத்திலே அவன் தர்க்கம் செய்தான். அன ഖൈറുம் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். خلقتني من نار, என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய். خلقته من طين, அவரை மண்ணிலிருந்து படைத்தாய். أسجد لمن خلقته طينا, யாரை மண்ணிலிருந்து படைத்தாயோ அவருக்கு நான் எப்படி சஜ்தா செய்வேன்? அல்லாஹ்விடத்திலே பேசினான். அஹாதல்லதி கர்ரம்த அலைய, என்னை விட இவருக்கு நீ கண்ணியம் கொடுத்து விட்டாயா? என்னை விட இவருக்கு நீ மதிப்பு கொடுத்து விட்டாயா? லஹ்தனி கன்னதுர்ரியதஹு, அவருடைய சந்ததிகளை நான் கண்டிப்பாக அழிப்பேன், நாசப்படுத்துவேன், வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் திமிரு பேசினான். சகோதரர்களே, பெரிய வணக்கசாலியாக மலக்குகளுக்கு மத்தியில் இருந்த ஒருவனை இந்த பொறாமையானது எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த யூதர்களும் அதே நிலைக்குத்தான் ஆளானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையினால் அவர்கள் நபியை நம்பிக்கை கொள்ளாமல் போனது மட்டுமல்ல, எப்படி முந்திய நல்ல நபிமார்களை, இறை தூதர்களை கொன்றார்களோ அதுபோன்று நமது நபியையும் கொல்வதற்கு ஒரு முறை அல்ல பல முறை முயற்சி செய்தார்கள். அது மட்டுமல்ல, நபியின் எதிரிகளாக இருந்த குறைஷிகளை நபிக்கு எதிராக எப்போதும் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த குறைஷிகள் போர் தொடுத்து அவர்களையும் அவர்களுடைய இனத்தையுமே முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்பதற்காக தூது சென்றார்கள், மூட்டிவிட்டார்கள். பகைமையை, குரோதத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்னொரு பக்கம் நபியை வாயடைக்க செய்ய வேண்டும், நபியை கருத்தியல் ரீதியாக இழிவுபடுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். அவர் ஒரு உம்மி என்று சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவரை கல்வி ரீதியாக அவமானப்படுத்துவதற்காக பல செய்திகளை குறைஷிகளுக்கு சொல்லி, அதையெல்லாம் நீங்கள் இந்த நபியிடத்திலே கேளுங்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர்கள் பெருமை பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான்.
அத்தனை ரகசியங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அத்தனை அற்புதங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே நீங்கள் அறியாததை எல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமிருந்து இல்மை பெற்றார்கள்? ரப்புல் ஆலமீனிடமிருந்து. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகள், இந்த யகூதிகள் எப்படியெல்லாம் குதர்க்கம் செய்து தர்க்கம் செய்து அவர்கள் நபியிடத்திலே அவர்கள் வாதம் செய்தார்களோ அதற்கெல்லாம் அல்லாஹு தஆலா தக்க பதில்களை இறக்கிக் கொண்டே இருந்தான். அப்படி இறக்கப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளில் வசனங்களில் ஒன்றுதான் இந்த குகைவாசிகள். யூதர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் குறைஷிகளிடத்திலே, அவரிடத்திலே கேட்டு பாருங்கள் எப்படி வாயடைக்கிறார் பாருங்கள். குகை முந்திய காலத்திலே வாழ்ந்த விசுவாசிகளை பற்றி கேட்டு பாருங்கள், அவரை பற்றி இவருக்கு தெரியுமா என்று. கிழக்கையும் மேற்கையும் ஆட்சி செய்த அந்த அரசரை பற்றி கேட்டு பாருங்கள், ரூஹை பற்றி கேட்டு பாருங்கள், அப்போது தெரியும் இவர் உண்மையான நபியா இல்லை கற்பனையாக பேசுகிறாரா என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அத்தியாயம் இறங்குவதற்கு முன்பாக எத்தனையோ பல அற்புதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி விட்டார்கள். குறைஷிகள் கேட்டதற்கு இணங்க சந்திரனையே பிளந்து காட்டினார்கள், கற்களை பேச வைத்தார்கள். இன்னும் எத்தனை அற்புதங்கள்! குறைஷிகள் மறைத்து மறைத்து செய்த ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய வஹ்யை கொண்டு வெளிப்படுத்தினார்கள். இப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருந்தும் கூட அல்லாஹு தஆலா சொல்வதை போல அவர்கள் எத்தனை வசனங்களை எத்தனை அத்தாட்சிகளை பார்த்தாலும் அவர்கள் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். ஏன்? அவர்களுக்கு நம்பிக்கை கொள்வதற்காக அந்த ஆதாரங்களை கேட்கவில்லை. ஆதாரங்களை கேட்பது இரண்டு நோக்கங்களுக்காக இருக்கலாம். ஒன்று, தெரிந்து கொண்டு புரிந்து சிந்தித்து நம்பிக்கை கொள்வதற்காக. இன்னொன்று, வாதத்தில் குதர்க்கம் செய்து வாயடைக்க வைக்க வேண்டும், அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. குறைஷிகள் கேட்ட ஆதாரங்கள் எல்லாம் அப்படித்தான். யகூதிகள் நபிமார்களிடத்தில் கேட்ட ஆதாரங்கள் எல்லாம் அப்படித்தான். எத்தனை அற்புதங்களை பார்த்தாலும் எத்தனை அதிசயங்களை பார்த்தாலும் இந்த காஃபிர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்திலே சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்த சூனியக்காரர்கள் மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை, அது மூசா நபி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை தான் முதலாவதாக எச்சரித்தார். உண்மையை எதிர்க்கவா நீங்கள் வந்தீர்கள்? சத்தியத்தை எதிர்க்கவா நீங்கள் வந்தீர்கள்? பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை தான் கொடுத்தார். அதற்கு பிறகு போட்டி ஆரம்பமானது. அவர்களும் தடிகளை போட்டு பாம்புகளாக மாற்றினார்கள். மூசா நபி பயந்தவராக தனது தடியை அல்லாஹ்வின் கட்டளையின்படி போட்டார். அந்த தடி பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் பாம்புகளாக மக்களுக்கு கற்பனை செய்து காட்டியிருந்த அத்தனை தடிகளையும் அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாம்பு முழுங்கிவிட்டது. அதற்கு பிறகு மூசா நபி அந்த சூனியக்காரர்களிடத்திலே ஒரு பெரிய பயான் செய்யவில்லை, நீண்ட பிரசங்கம் நிகழ்த்தவில்லை. இதை பார்த்த உடனேயே فَأُلْقِيَ السَّحَرَةُ سَاجِدِينَ قَالُوا آمَنَّا بِرَبِّ الْعَالَمِينَ رَبِّ موسى وهارون. இதை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொள்கிறோம், மூசாவின் இறைவனை ஹாரூனுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம். இதுதான் ஈமான், இதுதான் யக்கீன். சத்தியத்தை புரிந்தவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் தாமதித்தால் ஷைத்தான் உள்ளே வந்து விடுவான், இப்லீஸ் உள்ளே வந்து விடுவான். அன்பு சகோதரர்களே, இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக குறைஷிகளுக்கு இப்படி தந்திரம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா நீண்ட வசனங்களை அதற்காக ஒரு சூறாவை இறக்கி ஓதி காட்டும்படி அல்லாஹு தஆலா செய்து விட்டான். அதற்கு பிறகும் ஈமானை ஏற்றார்களா, இஸ்லாமை ஏற்றார்களா? இல்லை. அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை நமக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகின்றான். 300 ஆண்டுகள்
தூங்கிய ஒரு கூட்டம் அவர்களை அல்லாஹ் எழுப்பினான். நபியே, இந்த யூதர்கள் இதை என்ன ஆச்சரியமாக பார்க்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு இது சிரமமானதா? இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியமான படைப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபியிடத்தில் கேட்கும்போது, அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, அந்த குகைவாசிகள் எழுதப்பட்டிருந்த அந்த பலகை, இவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் ஒரு ஆச்சரியமான அத்தாட்சி என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹு தஆலாவுடைய வல்லமையை புரிய வேண்டும், ஆற்றலை புரிய வேண்டும். அல்லாஹுடைய ஆற்றலை புரியும் போது அல்லாஹுடைய சக்தியில் எதுவும் ஆச்சரியமானதல்ல. ஆச்சரியம் நமக்கு எப்போது வரும்? ஒருவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருந்து செய்துவிட்டால் ஆச்சரியப்படலாம். ஒருவர் தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு காரியத்தை செய்யும் போது அற்புதம் செய்து விட்டார், பெரிய ஆச்சரியமா இருக்கிறது, நீங்களா இப்படி செய்தீர்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, உயிரே இல்லாத ஒன்றுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற நிலையில் எல்லாவற்றையும் படைக்க ஆற்றல் பெற்றவன் அல்லாஹு தஆலா. ஒரு துளி தண்ணீரிலிருந்து ஒரு பெரிய உருவத்தை, உயிருள்ள ஒரு படைப்பை படைக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா. வானங்களை தூண் இல்லாமல் நிறுத்தியவன் அல்லாஹு தஆலா. கடலை படைத்தவன் அல்லாஹு தஆலா. மலைகளை படைத்தவன் அல்லாஹு தஆலா. வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே மேகங்களை நிறுத்தியவன் அல்லாஹு தஆலா. சொல்கிறார்கள், ஒரு சின்ன மேகம், ஒரு மேகத்தினுடைய கனம் எவ்வளவு தெரியுமா? எத்தனையோ லட்சம் டன்கள். ஒரு சிறிய ஒரு மேகம் வானத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது. வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹரி பைன ஸமாஇ வல் அர்த். வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் வசப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மேகத்தில் அல்லாஹ்வின் அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறான். பல லட்சம் டன்கள் தண்ணீரை சுமந்திருக்கக்கூடிய மேகம். அதற்குள் சென்றால் தண்ணீரை பார்க்க முடியாது. அல்லாஹ் அதை புழிகிறான். வல் முஅஸ்ஸிராத். அல்லாஹு தஆலா மலக்குகளை கொண்டு அந்த மேகத்தை புழியும் போது அந்த மேகம் அப்படியே கொட்டோ என்று கொட்டுகிறது. அல்லாஹ்வின் அற்புதங்கள் ஒவ்வொன்றும். ஒரு விதையை நீங்கள் பூமியிலே விதைக்கின்றீர்கள், அதிலிருந்து எத்தனை லட்சம் கனிகளை ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கின்றார். யாருடைய சக்தி இது? அதற்கு அந்த மரத்திற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ஆற்றலால் அது வெளிப்படுகின்றது. அல்லாஹ் கேட்கிறான், நபி ஆச்சரியப்படாதீர்கள், அந்த வரலாறு உண்மை, அந்த வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லி காட்டுவோம், ஏன் அந்த நிகழ்வு நடந்தது என்பதை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இது அவல் ஃபித்யது இலல் கஹஃப் ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஒரு வாலிப கூட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ரோமர்கள், சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த ரோமர்கள், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு கொடுமை செய்தார்கள். தங்களது ஆட்சியை விஸ்தீரணப்படுத்த எங்கெல்லாம் போர் தொடுத்தார்களோ அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தாரை அவன் கொடுமை செய்தான். சிலை வணக்கத்தின் பக்கம் அழைத்தான். யார் சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை கொன்று குவித்தான். அப்படி இருக்கும்போதுதான் இந்த வாலிபர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், தங்களது உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தங்களது உயிரை விட மதித்தவர்கள், இந்த தங்களுக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், இவர்கள் எல்லாம் அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள், மந்திரிகளுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். இவர்கள் நாடி இருந்தால் அந்த ரோம பேரரசோடு சேர்ந்து அவர்கள் ஷிர்கிலே சென்று தங்களது ஆட்சியை தக்க வைத்திருக்கலாம், தங்களது பதவிகளை தக்க வைத்திருக்கலாம். அப்படியே விட்டு ஓடினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த வாலிபர்கள் இத் அவல் ஃபித்யா, அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் குகையை நோக்கி. சகோதரர்களே, அவர்கள் முதலாவதாக என்ன செய்தார்கள்? தாவா கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அழைப்பு செய்தார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தார்கள். துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்பது போன்று, நம்பிக்கையோடு கேட்பது போன்று மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி எதுவும் இல்லை.
எங்கே மனிதர்களுடைய உதவிகள் எல்லாம் நின்று விடுமோ அங்கேதான் அல்லாஹ்வுடைய உதவி ஆரம்பமாகிறது. எங்கே நாம் யாரும் நமக்கு இல்லை என்று நினைக்கின்றோமோ அங்கே அல்லாஹு தஆலா நமக்கு இருக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த யக்கீனோடு துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு துஆ கேட்ட யாரையும் அல்லாஹ் நிராசையாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா இந்த படிப்பினை நமக்கு இந்த இடத்திலே வைக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், எங்கள் இறைவா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத், கருணையை தா, எங்களுக்கு ரட்சிப்பை தா, எங்களை பாதுகாத்துக் கொள் இந்த கொடிய அரசரிடமிருந்து. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. நாங்கள் எங்களுக்கு பதவி வேண்டாம், செல்வம் வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டோம். எங்களுக்கு எங்களது காரியத்திலே நேர்வழியை காட்டு, உண்மையை எங்களுக்கு புரியவை, எங்களுக்கு நல்லறிவை ஏற்படுத்தி கொடு. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரபுனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. அந்த குகையில் அவர்கள் ஒதுங்கிய போது அவர்களை நாம் தூங்க வைத்து விட்டோம். பல ஆண்டுகள் அந்த குகையிலே அவர்களை தூங்க வைத்தோம். ثم بعثنا لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை நாம் உயிர்ப்பித்தோம். இரு கருத்து வேற்றுமை கொண்ட இரண்டு கூட்டங்களில் அவர்கள் தங்கியிருந்த அந்த காலத்தை யார் சரியாக கணக்கிடுகிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக. இது அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று சுருக்கம். பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, அவர்களின் வரலாறை உங்களுக்கு சத்தியமாக நாம் ஓதி காட்டுவோம், நாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்வோம். அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தின் வரலாறை இவ்வளவு பெருமையாக பேசுகிறான் என்றால், அன்பு சகோதரர்களை சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த பெருமை ஏன் என்று, இந்த கண்ணியம் ஏன் என்று, நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். ஒரு நபிக்கு, ஒரு இறை தூதருக்கு, மகத்தான ஒரு இறை தூதருக்கு, இறை தூதர்களுக்கெல்லாம் இமாமாக அனுப்பப்பட்ட இறை தூதருக்கு, அல்லாஹ்விடத்திலே அர்ஷிலே கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த இறை தூதருக்கு, குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த இறை தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நஹ்னு நகுஸ்ஸு அலைக. நபியே, உங்களுக்கு நாம் இப்போது ஒரு வரலாறை சொல்ல போகிறோம். நபஅஹும், அவர்களின் உண்மையான செய்தியை வரலாறாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். பில் ஹக்கி, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சத்தியமாக, உண்மையாக. அன்பு சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பல முறை உங்களுக்கு நினைவூட்டப்பட்ட ஒன்று, நாம் நமக்கு மட்டும் ஒரு மூமினாக, இறை அடியானாக வாழ்வது அது அல்லாஹ்விடத்திலே பெரிதல்ல. அது ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு தௌஃபீக் தான், மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் தொழுகையாளியாக இருப்பது, நீங்கள் ஷிர்க் செய்யாமல் இருப்பது, நீங்கள் ஒழுக்கமானவராக இருப்பது, நீங்கள் நியாயவானாக இருப்பது, அதே நேரத்தில் நீங்கள் ஷிர்க் செய்யாமல் இருப்பதோடு ஷிர்க் செய்பவர்களை தடுக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு ஏகத்துவவாதியாக இருந்து கொண்டு ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றீர்கள் அல்லவா? அது அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. நீங்கள் எப்போது வரலாறாக மாற்றப்படுவீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யும் போது நீங்கள் வரலாறாக மாற்றப்படுவீர்கள். நீங்கள் இபாதத்து செய்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்காக என்றும் இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களுக்காகவும் என்று இருக்கும். அன்பு சகோதரர்களே, எப்போது நீங்கள் தாவாவிற்கு வருகிறீர்களோ, அழைப்பு பணிக்கு வருகின்றீர்களோ, அல்லாஹ்வுக்காக நான் நம்பிக்கை கொண்ட என் ரப்பின் பக்கம் நான் அவனுடைய அடியார்களை அழைப்பேன் என்று, அப்போது அல்லாஹு தஆலா உங்களை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை உயர்த்துகின்றான், உங்களை கண்ணியப்படுத்துகின்றான். உங்கள் மீது உங்களுடைய இபாதத்தின் காரணமாக அவன் கொண்டிருந்த அன்புக்கு மேலாக விசேஷமான ஒரு அன்பை அல்லாஹ் தஆலா பொழிகின்றான். இபாதத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு அன்பு, அருள் அல்லாஹ்விடம் கிடைத்துக் கொண்டிருந்ததோ அந்த அன்புக்கு மேலாக ஒரு அன்பை, விசேஷமான அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் தாவா செய்யும் போது அல்லாஹு தஆலா இவ்வளவு பெருமையாக அந்த மூமின்களை ஏன் சொல்கிறான் என்றால், சொல்லி காட்டுகின்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு வாலிப கூட்டம்,
அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தோம். வரபத்னாஹும் அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். எப்போது? இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி லன் நத்உ மின் தூனிஹி இலாஹா லகத் குல்னா இதன் ஷததா. தங்களது சமுதாய மக்கள் முஷ்ரிக்குகள். யார் ஷிர்க் செய்யவில்லை என்றால் கொன்று விடுவார்கள், அப்படிப்பட்ட கொடிய முஷ்ரிக்குகள். அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்கள் சொன்னார்கள், எங்களது ரப்பு இந்த சிலைகள் அல்ல, எங்களது ரப்பு வானங்களுடைய ரப்பாக இருக்கின்றான், எங்களுடைய ரப்பு பூமியின் ரப்பாக இருக்கின்றான், அவனை தவிர ஒரு தெய்வத்தை நாங்கள் அழைக்கவே மாட்டோம், வணங்கவே மாட்டோம். அப்படி நாங்கள் செய்துவிட்டால் மிகப்பெரிய அநியாயத்தை செய்து விடுவோம் என்று அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு, எங்கள் சமுதாய மக்களே, அவனை விட்டு விட்டு பல தெய்வங்களை எடுத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, இந்த சிலைகள் எல்லாம் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் என்பதற்கு தெளிவான அத்தாட்சிகளை தரமாட்டீர்களா? அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றீர்களே, உங்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் இருக்க முடியும்? இப்பேற்பட்ட தாவா கொடுத்தார்கள் சகோதரர்கள். இன்று நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். அதிகார வர்க்கத்திற்கு முன்னால் தாவா கொடுத்தார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று. அதுவும் எப்படிப்பட்ட அதிகார வர்க்கம்? எதிர்ப்பவர்களை கொன்று விடுவார்கள். எதிர்கருத்துள்ளவர்களை, எதிர்ப்பவர்கள் என்றால் ஆட்சியை எதிர்ப்பவர்களே அல்ல, எதிர்கருத்துள்ளவர்களையே கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளனுக்கு முன்பாக நின்று கொண்டு தாவா செய்தார்கள். இன்று நாமோ தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு, நமது நண்பர்களுக்கு, நம்மோடு அறிமுகமானவர்களுக்கு கூட அல்லாஹ்வை சொல்வதிலே வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்றால் நாம் தொழுகையால் ஒரு பக்கம் அல்லாஹ்வை நெருங்க முயற்சிக்கும் போது தாவா செய்யாததால் அல்லாஹ்விடமிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அடுத்து அல்லாஹு தஆலா அவர்களின் வரலாறுகளை அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு செல்கிறான். அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டு, சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களை விட்டு விலகும் போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனதிலே போட்டான், நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், இனிமே இந்த மக்களுக்கு தாவா செய்து பலனில்லை என்று. அப்போது அந்த மக்கள் குகையை நோக்கி ஒதுங்கினார்கள் என்று அதற்கு பிறகுள்ள வரலாறை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானை, யக்கீனை தந்தருள்வானாக. அல்லாஹ்விற்காக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் உறுதியாக இருந்து, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, உலக மக்களுக்கு குர்ஆனின் ஏகத்துவ செய்தியை, மறுமை செய்தியை, சொர்க்க நரகத்தின் செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அழைப்பாளர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஏற்று அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.